அம்மை அப்பன் துணை. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும், 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுது. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு செந்தில்குமாருங்கிறவர் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டிருந்தாருன்னு ஒருத்தர் சொன்னார். சாமி, உங்களை பற்றி செந்தில்குமார் நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நான் பேசிய ஒரு 3 மாதம் 2 மாதம் தாண்டி இருக்கும். ஆனால் பேசும்போது செந்தில்குமாருக்கு தக்கன பேசிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். செந்தில்குமார் ஐயா, நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவன். எல்லாரை போல் நானும் வாழ்ந்தேன். கொச்சி நகரத்தில். இன்னும் எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் நான் அப்படி காசியை பார்க்க போயிட்டேன். அப்படி காசி, ஹரித்வார், அப்படி ஜம்முவில் தான் இருந்தேன். ஜம்முவில் இருந்து மறுபடி காசிக்கு வரவழைச்சேன். வர சொன்னார் ஒரு சாமி நீங்கள் காசிக்கு வாங்கணும். காசிக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும். திருவண்ணாமலையில் நம்ம மடம் ஒன்று இருக்குது, அடி அண்ணாமலை கோயிலுக்கு பின்னாடி. அந்த கோயிலில் மடம் வேலை முடியாமல் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னக்கூட்டி நான் எல்லாமே வடநாட்டில் தான் இருந்தேன். அதாவது ஜம்மு, ஹரித்வார், ரிஷிகேஷ் இந்த மாதிரி இடத்துல அப்படியே யாத்திரை மாதிரி பயணிக்கல இருந்தேன். ஆனால் 2016 தான் தமிழ்நாட்டுக்கு வர்றேன், திருவண்ணாமலைக்கு வர்றேன். திருவண்ணாமலையில் என்ன இங்கே பிரதானம்னு கேட்கும்போது கிரிவலம். அந்த கிரிவலம் தினமும் கிரிவலம் சுற்றிட்டு மடத்தில் தங்கியிருந்தேன். மறுபடியும் அந்த சாமி மறுபடியும் ஹரித்வார் கூப்பிட்டாரு. ஆனால் 1 வருடம் கண்டினியூவாக இது திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றிட்டு மறுபடியும் ஹரித்வார் கூப்பிடும்போது நானும் கிளம்பி ஹரித்வார் போகணும். காட்பாடியிலேருந்து உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ சாமி, நான் வர்றேன், இந்த வெள்ளையங்கிரிக்கு போய் அங்கே தங்கவேல் சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வர்றோம்னு திருவண்ணாமலையிலேருந்து இந்த வெள்ளையங்கிரிக்கு இப்போ நான் இருக்கிற இடத்துல அன்றைக்கு அவர் தான் அமர்ந்திருந்தார். அவர் பேர் தங்கவேல் சாமியை பார்க்க வந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்போ நீ ஹரித்வார், இமயமலை அப்படி எல்லாமே போயிருக்கிற, இப்போ திருவண்ணாமலையிலேருந்து இப்போ வெள்ளையங்கிரி வந்திருக்கிற, நீ வந்த எனக்கு வேண்டி நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாப்பான்னாரு. எங்கே சாமி போகணும் அப்படின்னு. பழனி வர போயிட்டு வாப்பான்னாரு. பழனியில் அப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் பேரே பழனி தான். என் பேரே தாய் தந்தை வச்ச பேர் பழனி. தாய் பேர் பார்வதி, தகப்பனார் பேர் சுப்பிரமணி, தாய் மாமன் பேர் முருவாண்டி, அவரோட இளையவன் பேர் ஆறுமுகம், அம்மாவோட அப்பா பேர் கணபதி, அப்பாவோட அப்பா பேர் பழனி, அம்மாவோட அப்பா பேர் கணபதி, அப்பாவோட அப்பா பேர் பழனி, நம்ம அப்பா பேர் சுப்பிரமணி, என் பேர் பழனி, அம்மா பேர் பார்வதி. என்ன குடும்பம் இது? இந்த பேர் வச்சா எப்படி இப்படின்னு கேட்ட காரணத்தினால எனக்கு இந்த வேஷம். 34 வயசில் நான் இதே இடத்துக்கு வந்தேன். இந்த தங்கவேல் சாமிங்கிறவர் பழனி போயிட்டு வாப்பாங்கிறாரு. பழனியா? அங்கே என்ன சாமி இருக்குது? நீ போயிட்டு வாப்பா, ஒரு நாள் தங்கிட்டு வா. அங்கே சாது மடத்தில் நான் சொல்லி விட்டோம்னு போய் சொல்லு, இந்த மாதிரி ஹரித்வாரில் இருந்து வர்றேன், இந்த மாதிரி வெள்ளையங்கிரியில் தங்கவேல் சாமி சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லி தங்கிக்கோ, பழனிக்கு போயிட்டு வான்னாரு. நானும் அவருக்கு சொல்படி கேட்டு பழனிக்கு போனேன். அப்போ இங்கே என்ன வட்டமாக இருக்குதுன்னு கேட்டால், இது கிரிவலம்னாங்க. அப்போ திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் சுற்றணும், பழனிலையும் கிரிவலம் சுற்றுங்கும்போது அன்று இரவு நான் சுத்த ஒரு பேரானந்தம். அப்போ பழனிக்கு எல்லாரும் பாத யாத்திரை வர்றாங்க. ஆனால் பாத யாத்திரை வர்றதுக்கு என்ன காரணம் தெரியாது. ஆனால் பழனியில் கிரிவலம் சுற்றும் போது ஏதோ ஒரு பெரிய ஒரு பேரானந்தம் மாதிரி எனக்கு ஒரு இது. அதை முடிச்சுட்டு நான் நேராக மறுபடியும் இங்கே சாமி, நான் ஹரித்வாருக்கெல்லாம் போகலை, அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு போக மனசு இல்லை சாமி, திருவண்ணாமலையை விட்டு போக மனசு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி பழனிக்கு போனால் பழனிலையும் விட்டு போக மனசு இல்லை சாமி அப்படிங்கும்போது, திருவண்ணாமலையில் அவர் இடத்துல இருந்தோம். அப்போ அவர் கூப்பிட்டு போகலைன்னா அவர் இடத்துல நம்ம தங்க இயலாது. அப்போ இவர் இடத்துக்கு வந்தோம்னா, இவர் எப்போ நீ இங்கே இருந்துக்கிட்டேன்னா அவர் என்னோட ஆளை நீ பிடிச்சி வச்சுக்கிட்டியாம்பார், என் மேலே வருத்தப்படுவார். நீ ஹரித்வார் போயே ஆகணும் அப்படின்னாரு. எனக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தது. சாமி, நான் பழனிக்கு தான் போவோம்னு பழனிக்கு போனேன். 2017 பழனிக்கு போயாச்சு. ஹரித்வார் வேண்டான்னு. ஆனால் பழனிக்கு போயிட்டு பழனியில் என்ன வேலை? மலையை சுற்றுறது தான் வேலை. எந்த நேரம் பார்த்தாலும் கிரிவலம். ஆனால் பழனிக்குள்ளே போகும்போது என்ன ஏது, திருஆவணங்குடி எங்கே, பெரிய கோயில் எங்கே,
மேலே தண்டாயுதபாணி, இப்படி போகர், புலிப்பாணி, இப்படி எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நான் உள்ளே போகும்போது மலையை மட்டும்தான் சுற்றணும். சுற்றி நமக்கு என்னைக்கு போதும்னு ஆகும்போது நம்ம புரிய வரும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நான் போகும்போது எதுவுமே தெரியாது. ஆனால் பழனி மலையை கிரிவலம் சுத்த 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 நம்ம பேர் ஏன் வைக்கப்பட்டது, எதனால் நம்ம இங்கே வரவழைக்கப்பட்டது, அப்போ நம்ம எதுக்கு இந்த வேஷம் அணிஞ்சிருக்கிறோம். எல்லார போல் நானும் வாழலாம், ஆனால் எதுக்கு இந்த வேஷம்? ஒரு சட்டை இல்லாமல் இங்கேருந்து ஒரு கிராமத்தை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டான். ஆனால் சட்டையே இல்லாமல் இப்படி சுற்றும் போது இது எதுக்கு இந்த இது அப்படிங்கும்போது ஒன்றா இதுக்கு தான் உருவாக்கப்பட்டது இதுக்கு தான். நீ அந்த வேலையை செஞ்சே ஆகணும். அந்த வேலையை செஞ்சே ஆகணுமா? என்ன வேலை? அது நேரம் வரும்போது உனக்கு புரிய வரும். அப்போ நான் வந்த வேலை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சிவராத்திரி என்பது யாருக்கு சொந்தம்? சிவனுக்கு சொந்தமா? அந்த சிவன் யார் காட்டி கொடு அப்படின்னு நீ கேட்கணும். யாரை? இந்த வெள்ளியங்கிரி மலையில் அண்ணாமலை வேற, வெள்ளியங்கிரி ஆண்டவர் வேற, சுந்தர மகாலிங்கம் வேற, திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி வேற, கொல்லிமலையில் இருக்கிற அற்புலீஸ்வரர் வேற. முதல்ல அர்த்தநாதீஸ்வரர். அந்த அர்த்தநாதீஸ்வரருங்கிறது யாருக்கு பொருந்தும்? மகாவிஷ்ணுவுக்கு பொருந்துமோ இல்லை ஒரு சிவலிங்கமாக இருக்கிற இதுக்கு பொருந்துமோ? அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் மகாவிஷ்ணுவுக்கு பொருந்துமோ இல்லை ஒரு சிவலிங்கம் அந்த லிங்கத்துக்கு பொருந்துமோ? ஒரு ஆணும் பேணும் சேர்ந்த ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுவுடையது. அதிலிருந்து தோன்றப்பட்ட ஒரு லிங்கம். அதாவது பிரம்மனுக்கு 5 தலையில் ஒரு தலை சிவன் கிள்ளிட்டாருன்னா உண்மையிலே சிவன் யாருன்னு நீ அறிஞ்சா அந்த கிள்ளப்பட்ட தலை இந்த லிங்கம்னு தெரிய வரும். ஒரு குழந்தையோட தலை சிவன் கிள்ளிட்டாரு அப்படின்னு புராண வரலாறில் படிச்சிருப்பேன். அப்போ அந்த கிள்ளின சிவா யார், அந்த கிள்ளின தலை எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போது இது யாருமே தெரிஞ்சுக்கிடலை இந்த பாரத பூமியில். அப்போ இந்த பாரத பூமியில் இது தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கும்போது இங்கே ஒருத்தர் சத்குரு மகா சிவராத்திரி, யோகா, தியானம் இதெல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. ஒரு சத்குரு இறைவனோட மறு அவதாரம். இந்த அவதாரத்தில் சிறு சிறு இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சொந்த தாயோட உடலுறவு கொண்டா தப்பு கிடையாது. எப்படி? சொந்த தாயோட உடலுறவு கொண்டா தப்பு கிடையாது. இப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை இந்த சத்குரு விளைச்சி வச்சிருக்கிறாரு. இளைஞர்களுக்கு பூரா விளைச்சி வச்சிருக்கிறாரு. என்னிடமே ஒரு சிறுவன் கேட்குறான். நான் இருக்கிறது ஈஷா யோகாவுக்கு 1 கிலோமீட்ரு முன்ன. எனக்கு அடுத்த ஸ்டாப்பு தான், என்னோட அடுத்த ஸ்டாப்பு தான் அவர். ஆனால் அவரோட சிஷியர்களில் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறான், பெத்த தாயோட உடலுறவு கொண்டா தப்பு இல்லையா அப்படிங்கிறான். அப்போ ஒருவன் கேட்டது போல் இதே போல் எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருப்பார். கேவலம். பேரூர் பட்டீஸ்வரர் என்னன்னு தெரியுமா? இவர் என்ன சொல்கிறாரு? உடல் என்பது ஒரு விஷயமே அல்ல. ஆனால் இது என்பது ஜன்னலாம். இது திறந்தா நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். இது ஒரு ஜன்னல் மாதிரி. அப்போ ஒரு வீடுக்கு ஜன்னல் இந்த கண்ணு என்பது ஜன்னலாம். அவர் சொல்கிறாரு, இந்த ஜன்னலை திறந்தா உலகமே எல்லாத்தையும் ரசிக்கலாம், ஆனால் மூடுனா எல்லாத்தையும் உள்ளே ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஜன்னல்னா இந்த உடல் என்பது வீடு தானே. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீ உன் வீட்டுக்கு தீயை கொளுத்துருவியா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரோம், மறுபடியும் வீட்டுக்கு போகும், வீடு திரும்புவோம் அப்படின்னு நினச்சி தானே வர்றோம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே வீட்டுக்கு தீ வைப்போமாயா? வைக்க மாட்டோம். ஆனால் இது வச்சுக்கிட்டு ஆன்மீகம், சிவா, அது இதுன்னு சொல்கிறாங்களே. திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் ஒரு அரசனுக்கு வேண்டி ஒரு மூலிகை எடுக்க கிளி அவதாரம் எடுத்து பறந்தார். கிளி அவதாரம் எடுத்து அருணகிரிநாதர் பறந்தார். அந்த ஒரு அரசனுக்கு வேண்டி மூலிகை எடுத்துகிட்டு வரும்போது அருணகிரிநாதருக்கு வேண்டாதவர் உடம்பை எரிச்சிட்டாங்க. அப்போ அந்த கிளி கிடந்து கீன்னு கத்தும்போது முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, நீ மீனாட்சியை போய் பாரு அப்படின்னு சொன்னால், அந்த மீனாட்சி தோளில் இருக்கிற கிளி அருணகிரியோட ஒரு கதை, கிளியோட கதை. அப்போ அந்த கிளி இல்லைன்னா அந்த மீனாட்சி தெய்வ யானை. ஆனால் கிளியை வச்சா மீனாட்சி, கிளியை எடுத்துட்டா தெய்வ யானை. இச்சாசக்தி என்பது அந்த பச்சை ரூபத்தில்
தெய்வ யானை, கிளியை வச்சா மீனாட்சி. அப்போ இந்த அருணகிரிநாதர் உடலை எரிச்ச ஆகாதவங்க செய்தது சரியோ? உயிர் என்பது ஒரு கிளி மாதிரி, அது எங்கேருந்து வந்ததோ அங்கே போகும். கிளி உயிர் தான், ஆனால் உடல் ஆத்மா ஒன்று. உடல் ஆத்மா ஒன்று. ஒரு ஆத்மா தான் கருங்கிற ஒரு பொருளுக்கு பேர் ஆத்மா. அந்த ஆத்மா தான் கடைசியில் கர்மா அப்படிங்கிற கடைசியில் வருது. கர்மா ஆக்கணுமா கர்மாந்தரம் ஆக்கணுமாங்கிற மாதிரி ஒரு முடிவு. அதை மண்ணில் புதைச்சிட்டா தர்மம், அதை எரிச்சிட்டா கர்மம். அப்போ இந்த கர்மம் 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 செய்கிற இந்த செயல் தவறு. புரியுதா? ஆனால் என்ன அறிஞ்சிக்கிட்டு இவர் செய்கிறாரு? இவர் என்ன அறிஞ்சிக்கிட்டு செய்கிறாரு? சிவா. சிவாங்கிற 2 எழுத்து இருக்கு இல்லையா? அந்த 2 எழுத்துன்னா அழியாத ஒரு பொருள். அழியாத ஒரு பொருள். அதாவது உடலில் நின்னாலும் இந்த நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். ஆனால் இந்த நாக்கையும் நெருப்பில் அழிச்சிட்டா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அப்போ எல்லாருமே சுடாத பழம் தான்ப்பா எனக்கு வேணும், சுடாத பழம் தான் வேணும், சுடாத பழம் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சுட்ட பழம் ஆசைப்படுகிறது. அதாவது இந்த மனிதனை அழிக்கிறதுக்கு அந்நிய நாட்டுக்காரனோட சதிகாரம் இவன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறிய. இப்போ ராத்திரி ஆயிட்டு விடியாமே இருந்துட்டுன்னா உன் ஆட்டம் பாட்டம் நைட்டு 9 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரை நடந்ததுன்னா 6 மணிக்கு அப்புறம் விடிஞ்சிரும், அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே இந்த மகா சிவராத்திரிங்கிற வருஷம் நடத்துகிறேன். விடியாமே ஆயிட்டுன்னா சிவன் தான் பெருசுப்பா, சிவராத்திரி தான் பெருசு. ராத்திரியாகவே ஆயிட்டு லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்க, விடிஞ்சால் தானே வீட்டுக்கு போவாங்க. விடியவே இல்லைன்னா என்ன செய்வார்? இறைவனோட மறு அவதாரம் தானே. இவர் உடனே மறுபடியும் வெளிச்சத்தை வர வச்சிருவாரா? இல்லை உன் நாட்டோட பிரதமரை கூப்பிட்டு வெளிச்சத்தை வர வச்சிருவியா? இல்லை உலக நாட்டு இப்போ வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க, அந்த நாட்டுக்கார எல்லாரும் வெளிச்சத்தை வர வச்சிருவாங்களா? அப்போ இங்கே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்றுக்கு இங்கே என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கி வேற ஒரு நாட்டில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டோம். அவனுக்கு இன்றைக்கி தான் வியாழக்கிழமை, நமக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அவனுக்கு வியாழக்கிழமை. ஆனால் 2 ஒரே கிழமை ஆகிட்டுனா, ஒரே நாள் ஆகிட்டுனா, இரவுனா இரவு, பகல்னா பகல் ஆகிட்டா உங்கள் நிலைமை என்ன நினச்சி பாருங்கள். அது என்ன ராத்திரிக்கு சிவன் தான் சொந்தம், மகா சிவராத்திரி. ஆனால் பகலுக்கு யார் சொந்தம்? நாராயணன், சூரிய நாராயணன். இந்த பாரத பூமியில் எல்லா சிவ ஆலயம் இருந்தாலும் முக்தி நாராயணன் ஏன் சொல்லப்படுது? அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அப்போ நாராயணன் நினைக்கணும். அப்போ திருவண்ணாமலை லட்சக்கணக்கான பேர் போகிறாங்கன்னா திருவண்ணாமலேருந்து 22 கிலோமீட்டர் மணலூர்பேட்டை ஆதி திருவரங்கம். அந்த ஆதி திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார்ல, அவர் யார்? அவர் தோற்றி வைத்த ஒரு லிங்கம், ஆதி அண்ணாமலையில் லிங்கம். அதாவது பிரம்மா தன் தோஷம் விலகுவதற்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார். அந்த பிரம்மா யார்? ஆணோ பெண்ணோ? படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். மகாவிஷ்ணு பிரம்மனை படைச்சார். ஆனால் நம்ம சொல்கிறது மகாவிஷ்ணு பிரம்மன் இல்லைன்னு. அப்போ பிரம்மா விஷ்ணு 2 ஒன்று, பிரம்மா விஷ்ணு ஒன்று. அப்போ இந்த சிவாங்கிறது அதிலிருந்து வந்த ஒரு அவதாரம். பிரம்மனும் விஷ்ணுவும் ஒன்று, அதிலிருந்து வந்த ஒரு அவதாரம் சிவா. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? பிரம்மா விஷ்ணு சிவன், அடுத்தாப்புல சக்தி லட்சுமி சரஸ்வதி. முதல்ல சரஸ்வதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா யோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம். யோகி, யோகா, யோகம், போகம், இது எல்லாமே ஒரு மனித உடலுக்கு. ஆனால் இந்த உடலில் உன் ஆத்மா என்ன வேலை செய்யுதுன்னு நினைக்கியா? புத்தி. இந்த புத்திக்கு இந்த கண்ணு. நீ சொல்கிற ஜன்னல், இந்த ஜன்னல் முக்கியம்னா இந்த உடல் வீடு முக்கியம் கிடையாதா? இப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. வெள்ளையங்கிரி மலையில் இந்த மலையை சுற்றி எல்லாரையும் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த வெள்ளையங்கிரி கோயிலை சுற்றி எத்தனை பேரை புதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மலை வெள்ளை விநாயகர். அந்த வெள்ளை விநாயகர் மலையில் எத்தனை பேருக்கு சமாதி இருக்குன்னு தெரியுமா? அப்போ சமாதி வச்ச இடத்துலலாம் இப்போ அந்த சமாதி இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சாமியாருக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி கிடையாது. நீதி என்பது ஒன்று தான்.
ஆனால் சாமியார் மரணப்பட்டால் சமாதி வச்சிடுறாங்க, மக்கள் மரணப்பட்டால் எரிச்சிடுறாங்கன்னா அப்போ இந்த சாமியாராக இருக்கிறவ ஏன் எரிக்காத? எனக்குள்ளது தான் உனக்கும். ஏன் அப்துல் கலாம் என்ன ஆனார்? ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு பிரம்மச்சாரின்னு கூட சொல்லலாம். அந்த பிரம்மச்சாரி என்ன செஞ்சாங்க கடைசியில்? எல்லாம் அப்துல் கலாமை போல் ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, அப்போ அவரோட உடல் ஆத்மா என்ன ஆணுச்சு? புதைக்க தான் பட்டுது. ஆனால் அது என்ன சொல்லுவேன், ஒரு உலகத்தில் எல்லா நாட்டுக்காரும் ஒரு மதிக்கத்தக்கன ஒரு நபரை அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த விஞ்ஞானிக்கு மண்ணில் சமாதி தானே வச்சாங்க. ஏன் எரிக்கலை? அவர் வேற ஒரு மதங்க. அப்போ நீ என்ன மதம்? இந்த பூமியில் அனைத்து உயிரினமும் ஒரு ஆளுடையது. அந்த ஒரு ஆள் எல்லா உயிரினத்தையும் படைச்சிருக்கிறாரு. எந்த ஒரு உயிரினமாகட்டும் தான் தேகத்தில் நெருப்பு ஊட்டி இறந்து போகலை. அப்போ எல்லா உயிரினத்துக்கும் மறுபடி பிறந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மனிதங்கிற ஒரு அவதாரம் அந்த பூமியில் அவதரித்த பிறகு நன்மை தீமை எல்லாமே அறிஞ்சு நடக்கிற ஒருத்தன் இவன் ஒரு புதிய ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். சிவன் எரித்து சாம்பல் எடுத்து பூசினார். நீ பார்த்த முதல்ல சிவா யாருன்னே உனக்கு தெரியாது. பின் ருத்ராஜ மாலை. இந்த ருத்ராஜ மாலை என்பது யாருக்குப்பா சொந்தம்? இந்த ருத்ராஜம் நான் அணிஞ்சிருக்கிறேன், இது யாருக்கு சொந்தம்? உடனே சிவனுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த சிவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கிடையாது. பிரம்மன், அதாவது பிரம்மனுக்கு தான் முகக்கணக்கு. விஷ்ணு தான் 10 அவதாரம் எடுத்தாருங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போ பிரம்மனுக்கு தான் முகக்கணக்கு, முருகனுக்கு முகக்கணக்கு. ஆனால் சிவனுக்கு எந்த முகம்? ஒரு இது லிங்கத்தை வச்சுட்டு இதுக்கு பேர் தியான லிங்கம். கண்ணை மூடிட்டே இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டே திறக்கிறது தான் வெளிச்சம். ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு கடைசியில் நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? இவ்வளோ நாள் காட்டி தந்துடலாம், சகலதையும் என்னை படிக்க வச்சிடலாம். ஆனால் இது உனக்கு தண்டனை என்னென்னா நெருப்பை போட்டு எரிச்சிடுவேன். இது தவறு. காசி நகரத்தில் நானும் இருந்தேன். இரவு 12 மணி ஆகும்போது பெரிய ஒரு பூஜை நடத்தி எல்லா பாடியை வச்சுட்டு ஒரே தீபம் மொத்தமாக ஏற்றி அரஹர மகாதேவ்னா அரஹர மகாதேவ். இப்போ தேவி யாரு? தேவினா ஒரு தேவியாக தான் இருக்கணும் உலகத்துக்கு. அந்த தேவி யாரு? அந்த மகாதேவ் யாரு? அதெல்லாம் தெரியாது. அரஹர மகாதேவ், சம்போ மகாதேவா சொல்கிறேன். மகாதேவி ஒரு லிங்க பைரவியா? இந்த கொங்கு நாட்டுக்கே மனோன்மணி, தமிழில் உள்ள பேர் மனோன்மணி, அபித குஜதம்பாள், மீனாட்சி. இது சைவம் வைணவமும் உட்பட்டது. ஏன்னா இந்த மக்களுக்கு தான் தெரியாது. வைணவம் வேறு, சைவம் வேறு. வைணவம்னா அம்மை அப்பரு, சைவம்னா மகன். ஆனால் இந்த உலகத்தில் மகன் தான் பெருசு. அதான் சொல்லல, படைப்பில் நான் தான் பெருசு, காக்கிறது நான் தான் பெருசுனா காக்கிறது மகனோட வேலை. ஆனால் படைக்கிறது அப்பனோட வேலை. அப்பனும் மகனுக்கு தான் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி. ஆனால் மகன் அப்பனுக்கு உபதேசம் பண்ண என்ன? அப்பனே நீ முதிர்ந்துட்ட, நான் உன்னை அழிக்க மாட்டேன், பாதுகாத்துக்கிடுவேன். இது மகனோட வேலை. மகன் கொண்டு அப்பனே எரிச்சா அடுத்தாப்புல இதே போல் நம்மளையும் எரிச்சிடுவான். அப்போ சிவன் சொத்து கொலநாசம். அப்போ சிவன் சொத்தை பூரா கொலநாசம் ஆக்க வந்த ஒருத்தன் இங்கே இருக்கிறான். புரியுதா? ஒருத்தன் இருக்கிறான். அண்ணாமலை என்னன்னு தெரியுமா? நினைத்தால் முக்தினா என்ன தெரியுமா? சக்தி தான் முக்தி. ஆனால் முக்திலாம் சிவனுக்கு தான் சொந்தம்னா சக்தி தான் சிவன் அவதாரம் எடுக்கிறான். சிவன் தான் சக்தி அவதாரம் எடுக்கிறான்னா ஒரே அவதாரம் தான். இந்த நாட்டியம் ஆடுற நடராஜ பெருமாறும் சிதம்பரம். ஆனால் இந்த சிதம்பரத்துக்கும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பந்தம் சொல்லு? ஸ்ரீரங்கத்துக்கும் சிதம்பரத்துக்கு என்ன பந்தம்? இது வைணவம், அது சைவம். இதுதான் சொல்ல முடியும். ரெண்டும் ஒன்று தான். இங்கே பள்ளி கொண்டவர் தான் அங்கே நாட்டியம் ஆடுறவர் தான் பள்ளி கொண்டார். ஆனால் இந்த பள்ளி கொண்ட ஒரு அவதாரத்தை தான் சிவராத்திரிங்கிறோம். அப்போ இந்த உண்மையிலே இந்த சிவராத்திரி என்பது பள்ளி கொண்டவரோட மகன் ஒரு சிவலிங்கமாக உலகத்துக்கு பிரதிஷ்டை செய்தது சக்தி. மூத்த குழந்தை, 2வது குழந்தை ஆணை முகம், மூத்த குழந்தை சிவலிங்கம். அப்போ இந்த ரெண்டுக்கும் தகப்பன் என்பது பார்கடலில் பள்ளி கொண்டவர். ஆனால் நீங்கள் எல்லாமே மாற்றி சொல்லும்போது இதுதான் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். மாற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நான் மாற்றி சொல்லலை, நீங்கள் தான் மாற்றி உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவர் சத்குருங்கிற பேரில் இவர் ஒரு பாணிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
எல்லாரும் ஒரு ஒரு சிவலிங்கத்தை போய் பார்க்கும்போது எனக்கு வீடு கொடு, காசு கொடு, பணம் கொடு, பொண்ணு கொடு, பொருள் கொடு, எல்லாம் அதை கேட்போம்மா. ஆனால் இவர்கிட்ட போகும்போது மட்டும் எல்லாம் மறந்து கேட்போம்மா. ஏன்னா அங்கே நம்ம போய் கேட்க தான் செய்வோம். ஆனால் இங்கே இவர் நம்மக்கிட்ட பிடுங்குறாரு. துறவி எதுவுமே கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்வது, ஒன்று ஒரு மேனேஜர், முகேஷ் அம்பானி குடும்பத்துக்கு ஒரு மேனேஜர், இல்லை ரத்தின டாட்டா குடும்பத்துக்கு ஒரு மேனேஜர், இல்லை டிவிஎஸ் சுந்தர ஐயருக்கு ஒரு மேனேஜர், இல்லையா நரேந்திர மோடி இருக்கார்ல பாரத பிரதமர், நரேந்திர மோடிக்கு ஒரு மேனேஜர், இல்லையா ஏதோ ஒரு அயல்நாட்டில் யாருக்காட்டும் ஒரு கம்பெனியில் கூட அவங்க இதை வச்சு நீ ஒரு மேனேஜருங்கிற மாதிரி தான். புரியுதா? உனக்கு ஆன்மீகத்துக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 25 வருஷத்துக்குள்ள விஷயம் உனக்கு பெருசு. ஆனால் 2000 ஆண்டுக்குள்ளது பெருசு கிடையாது. அது எப்படியா நீ போன பிறவியில் அதாக இருந்தேன் இதாக இருந்தேன்லாம் சொல்கிறல்ல, அப்போ எல்லாரும் மறுபடி பிறவி எடுத்து வரணும்னு எல்லாருக்கும் ஆசை கிடையாதா? அந்த ஆசையை தான் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீ போன பிறவியில் அப்படி இருந்த, இந்த பிறவியில் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது மற்றுள்ளவங்க போன பிறவியில் என்னவா இருந்தாங்க, மறுபடியும் என்னவா ஆக போகிறாங்கன்னு தெரியுமோ? தெரியாது. சக்தியே முக்தி, முக்தியே முருகா. உனக்கு முருகா யாருன்னே தெரியாத. முருகான்னு சொன்னால் என்ன தெரியுமா? விஷ்ணு சிவன். விஷ்ணு சிவன் தான். முருகான்னு சொன்னால் விஷ்ணு சிவன் தான். அப்போ அந்த சிவனைத்தான் நீ பிரம்மாங்கிற, பிரம்மனைத்தான் சிவன்கிற. ஆனால் மூணும் ஒரு பொருள். அந்த ஒரு பொருளிலிருந்து வந்த அவதாரம் தான் லிங்கம், அதாவது மகன். அம்மை அப்பரிலிருந்து வந்த மகன், அம்மை அப்பனே துணை.